கடந்த டிசம்பர் 18 ஜமைக்கா நாட்டில் பேரங்காடி ஒன்றில் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்ட திருநெல்வேலியைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற வாலிபரின் உடல் 2 மாத காலமாக திருநெல்வேலிக்கு சொந்த ஊருக்கு வராமல் இருப்பதையும் அவரது தாயார் இதன் காரணமாக மகனின் முகத்தை கடைசியாக பார்க்க மாட்டோமா என மீளா துயரில் இருப்பதாகவும் நேற்று சத்தியம் தொலைக்காட்சியில் விரிவான செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. நமக்கு சத்தியம் தொலைக்காட்சியிடம் பேசிய விக்னேஷின் தாயார் பொன்னம்மாள் இறுதியாக தனது மகனின் முகத்தை பார்க்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த செய்தி சத்தியம் தொலைக்காட்சியில் விரிவாக வெளியிடப்பட்ட நிலையில் இது தொடர்பாக உடனடியாக மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. நிகிதா, நமக்கும் ஜமைக்காவில் உள்ள கிங்ஸ்டனுக்கும் சரியாக 13 மணி நேரம் வித்தியாசம் உள்ளது. தற்போது அங்கு செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணி ஆகிறது. இந்த செய்தி நேற்று மதியம் சத்தியம் தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்ட நிலையில் உடனடியாக இந்திய அரசு நியூயார்க்கில் இருக்கும் இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு இந்த செயல்பாடுகளை உடனடியாக விரைவுபடுத்திட வேண்டும் என ஆணையிட்டதின் விளைவாக நியூயார்க்கில் இருக்கும் இந்திய தூதரகம் உடனடியாக ஜமைக்கா கிங்ஸ்டனில் இருக்கும் இந்திய தூதரக அதிகாரி ஜோஷி என்பவரிடம் பேசி உடனடியாக அனைத்து ஏற்பாடுகளையும் முடித்து இன்று அல்லது நாளை விக்னேஷின் உடல் இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முடித்துள்ளதாக தற்போது விக்னேஷின் குடும்பத்தினருக்கு தகவல் இந்திய தூதரகத்தால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிகிதா, நேற்று மாலை இந்திய நேரப்படி நேற்று மாலை ஜமைக்கா கிங்ஸ்டனில் இருக்கும் இந்திய தூதரகத்தில் இருந்து திருநெல்வேலியில் இருக்கும் துப்பாக்கி சூட்டில் பலியான விக்னேஷின் மைத்துனர் மோகனிடம் பேசிய இந்திய தூதரக அதிகாரிகள் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு விட்டதாகவும் இன்று ஜமைக்கா நேரப்படி இன்று அல்லது நாளை விக்னேஷின் உடல் ஜமைக்காவில் இருந்து அமெரிக்காவிற்கு கொண்டு வரப்பட்டு அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு அனுப்பப்படும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து விக்னேஷின் குடும்பத்தினர் மீளா துயரிலும் இறுதியாக தனது மகனின் முகத்தை பார்க்க முடியும் என்று ஆறுதல் அடைந்திருக்கின்றனர். இது குறித்து தற்போது டெல்லியில் இருக்கும் திருநெல்வேலியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் நம்மிடம் இன்று காலையில் பேசும்போது நேற்று சத்தியம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானவுடன் டெல்லியில் இருக்கும் இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டதாகவும் இதுபோல் 60 நாட்கள் ஆகும் நிலையில் இன்னமும் தனது தொகுதியைச் சேர்ந்த ஒருவரின் உடல் வராமல் இருப்பது குறித்து கவலை தெரிவித்ததாகவும் அதனை தொடர்ந்து இந்திய தூதரகம் உடனடியாக நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார். எது எப்படி இருந்தாலும் இந்திய தூதரகத்தின் சார்பில் டெல்லியில் இருந்து தமிழக அரசை தொடர்பு கொண்டு தேவையான விவரங்களை நேற்று இரவு வாங்கியதாகவும் அதன் அடிப்படையிலேயே இன்று தமிழக அரசும் இந்திய அரசும் இணைந்து திருநெல்வேலி எம்பி ராபர்ட் புரூஸ் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்கிறார். நிகிதா, இன்று அல்லது நாளை அவரது உடல் ஜமைக்காவில் இருந்து இந்தியா கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என உறுதியான தகவல்களை தெரிவித்திருக்கின்றனர். இது குறித்து ஜமைக்காவில் இருக்கும் இந்திய தூதரக அதிகாரி மயங்க் ஜோஷியிடம் நாம் இன்று தற்போது பேசிய போது இந்த அனைத்து தகவல்களும் உண்மைதான் என்றும் இன்று தற்போது ஜமைக்காவில் இரவு நேரம் என்பதால் நாளை காலை அனைத்து நடைமுறைகளும் முடிக்கப்பட்டு உடனடியாக அவரது உடல் அமெரிக்கா கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து இந்தியாவிற்கு உடனடியாக அனுப்பப்படும் என்ற தகவலை தெரிவித்துள்ளார். நிகிதா, தொடர்ந்து இது குறித்த தகவல்களை திரட்டிக் கொண்டிருக்கிறோம். நேற்று சத்தியம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் தற்போது திருநெல்வேலியில் ஏற்பட்டிருக்கும் கள நிலவரம் இதுதான். நிகிதா.